யார் இந்த மனிதன்? ஏன் சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்தான்? ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எழுதின ஒரு வரி மட்டும் போதும். அரசாங்கங்கள் அதிர்ந்தன. மதத் தலைவர்கள் பயந்தாங்க. சாதாரண மக்கள் கோபப்பட்டாங்க. அவன் எழுதினான், கடவுள் இறந்துவிட்டார் அப்படின்னு. இது வெறும் நாத்திகத்தை விட ஆபத்தானது. இது சமூகத்தோட அஸ்திவாரத்தையே கேள்விக்குள்ளாக்கியது. அவனை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. நாஜிக்கள் அவனோட எழுத்துக்களை திரித்தாங்க. கம்யூனிஸ்டுகள் அவனை வெறுத்தாங்க. கிறித்துவர்கள் அவனை சபித்தாங்க. ஆனா அவன் யாரு? அவன் எதுக்காக இப்படி எல்லாரையும் எதிராக்கினான்? அவன் சொன்ன உண்மை என்ன? இன்னைக்கு அவன் சொன்னது நடக்குதா? இந்த மனுஷனோட கதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கை பார்வையே மாறிடும். இவன் பேரு ஃப்ரீட்ரிச் நீட்சே. இவனோட வாழ்க்கை ஒரு சோகம். ஆனா இவனோட சிந்தனைகள் இன்னும் உலகை ஆட்டுவிக்குது. சாம்சங்கள் இந்த கான்வானத்தில் நாம யாரியான எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு ஆபத்தான வானம் மாறினா? அவன் சொன்ன கருத்துக்கள் என்ன? ஏன் அவை சமூகத்தை அச்சுறுத்தினா? இன்னைக்கு அவனோட சிந்தனைகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்று இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வாழும் விதமே மாறும். உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை வெல்ல முடியும். சமூகம் போட்ட சங்கிலிகளை உடைக்க முடியும். உங்களோட உண்மையான வலிமையை கண்டுபிடிக்க முடியும். அதனால கடைசி வரைக்கும் இருங்க. இது உங்க வாழ்க்கைக்கான போராட்டம். கேளுங்க. இந்த மனுஷன் பிறந்ததே ஒரு சோகத்துல. 1844 ஜெர்மனி ரோக்கன் அப்படின்று ஒரு சிறிய கிராமம். அங்க ஒரு போதகர் வீட்டில இவன் பிறந்தான். அப்பா லூத்தரன் தேவாலயத்துல போதகரா வேலை பார்த்தாரு. மதம், கடவுள், நல்லொழுக்கம் இதுதான் அந்த வீட்டோட சுவாசம். சிறுவன் நீட்சே வளர்ந்தான். மத நூல்களோட பைபிள் படிச்சான். ஜெபம் பண்ணுனான். கடவுள் மேல நம்பிக்கை வச்சான். எல்லாரும் நினைச்சாங்க இவன் கூட போதகரா ஆக போறான். ஆனா அப்போதே இவனுக்குள்ள கேள்விகள் முளைக்க ஆரம்பிச்சது. கடவுள் இருக்காரா இல்லையா? இருந்தா ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு துன்பம்? ஏன் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க சந்தோஷமா இருக்காங்க? இந்த யாருக்கிட்டையும் பதில் இல்ல. நம்பிக்கை வை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவனுக்கு நம்பிக்கை மட்டும் போதாது. காரணம் வேணும், ஆதாரம் வேணும், உண்மை வேணும். இவனுக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு பேரழிவு நடந்துச்சு. அப்பா இறந்துட்டாரு. மூளை புண்ணால். இதன் கண் முன்னாடியே 5 வயசு பையனுக்கு என்ன புரியும்? அப்பா போயிட்டாரு. எப்போ வருவாருன்னு காத்திருந்தான். வரல. கடவுள் கிட்ட ஜெபிச்சான், அப்பாவை திரும்ப அனுப்பு அப்படின்னு. அனுப்பல. இப்போ மனசுல முதல் கேள்வி பளிச்சுன்னு வந்துச்சு. கடவுள் இருந்தா ஏன் என் அப்பாவை எகுத்துட்டு போனாரு? நான் நல்ல பையன், எதுவும் தப்பு பண்ணல, அப்பா நல்லவரு, கடவுள் வேலை செஞ்சு விட்டிருந்தாரு. ஏன் இந்த தண்டனை? அம்மா சொன்னாங்க, இது கடவுளோட திட்டம், நாம புரிஞ்சுக்க முடியாது. ஆனா சிறுவன் நீட்சே திருப்தி அடையல. ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுச்சு. ஏதோ மறைக்கப்பட்டிருக்குன்னு தோணுச்சு. அடுத்த வருஷம் இவனோட தம்பியும் இறந்துட்டான். இப்போ வீட்டுல அம்மா, சின்ன சகோதரி, பாட்டி, அத்தை எல்லாம் பெண்கள். ஆண்கள் யாரும் இல்ல. உலகம் கொடூரமானதுன்னு புரிஞ்சிச்சு. கடவுள் மௌனமானவர்னு புரிஞ்சிச்சு. பண்டைய தத்துவங்களே படிச்சான். மொழிகள் கத்துக்கினான். கிரீக்கம், லத்தீன், எபிரேயம் பண்டைய தத்துவங்களே படிச்சான். சாக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்களோட எழுத்துக்களை ஆழமா கத்தான். போதகர் ஆகணும்னு நினைச்சான். ஆனா படிக்க படிக்க சந்தேகங்கள் வளர்ந்தது. நான் இனிமே கடவுள் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன். 20 வயசு, இளம் வயசு, பெரிய முடிவு. இவனுக்கு வேற வழி இல்ல. பொய் சொல்ல முடியாது, நடிக்க முடியாது. நம்பிக்கை இல்லாததை நம்புறேன்னு சொல்ல முடியாது. இறையிலை விட்டுட்டு தத்துவம் படிக்க ஆரம்பிச்சான். மொழியிலை தேர்ந்தெடுத்தா. வேகமா முன்னேறினான். 24 வயசிலேயே பாசல் பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா நியமனமானான். ஜெர்மனியிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு போனான். கிரேக்க மொழியிலையும் இலக்கியமும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனா இவனோட உடல்நிலை எப்பவுமே பிரச்சனைதான். குழந்தை பருவத்திலிருந்தே தலைவலி, கடுமையான தலைவலி, கண் பார்வை பிரச்சனை, வயிற்று வலி, எப்பவும் உடம்பு சரியில்லை. ஆனாலும் இவன் வேலையை விடல. எழுதினான், சிந்திச்சான், கத்துக் கொடுத்தான். இந்த நேரத்துல இவனுக்கு ரிச்சர்ட் வாகனர் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் கிடைச்சான். நண்பர் ஆனாங்க. வாகனர் இவனை விட வயசுல பெரியவர். ஆனா இருவருக்கும் கலை மேல ஆர்வம், நல்ல நட்பு. நீட்சே வாகனரோட வீட்டுல அடிக்கடி போவான். இசையை கேட்பான், உரையாடுவான், கனவு காண்பான். 1872 இவனோட முதல் புத்தகம் வெளிவந்துச்சு. சோக நாடகத்தின் பிறப்பு அப்படின்னு கிரேக்க சோக நாடகங்களை பத்தி. ஆனா இது வெறும் இலக்கிய பகுப்பாய்வு இல்ல. இவன் ஒரு புதிய தத்துவத்தை முன்வச்சான். வாழ்க்கை 2 சக்திகளால் இயக்கப்படுதுன்னு சொன்னா. அப்பல்லோ ஒழுங்கு, காரணம் அழகு. டியோனிசஸ் குழப்பம், உணர்ச்சி, போதை. மனுஷியன் வாழ்க்கை இந்த 2க்கும் இடையிலான போராட்டம். இவன் கிரேக்க இலக்கியத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்.
இவன் தத்துவத்தை கலந்து குழப்பிட்டாங்க அப்படின்னு. ஆனா சிலருக்கு பிரிச்சுது, இது புதுமையான பார்வை, இது ஆழமான உண்மையை சொல்லுது அப்படின்னு. நீட்சே கவலைப்படல, இவன் உண்மையை தேடினா. புகழை அல்ல, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவனுக்கு முக்கியம் இல்ல. ஆனா இவனோட உடல்நிலை மோசமாகிட்டே போச்சு. தலைவலி தாங்க முடியாம போச்சு. படிக்கவே முடியல, எழுதவே முடியல, கத்து கொடுக்க முடியல. 1879 பேராசிரியர் வேலையை ராஜினாமா செஞ்சான். 34 வயசு. வாழ்நாள் முழுக்க சம்பளம் கிடைக்கும்னு ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா சம்பளம் குறைவு. பணப்பிரச்சனை வந்துச்சு. இனிமே இவன் அலைஞ்சு தெரிஞ்சான். இத்தாலி, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், இடத்துக்கிடம் போனான். மலைப்பிரதேசம், கடற்கரை, சிறிய நகரங்கள், எங்கெல்லாம் போனான். எங்கும் சுகமில்ல, எங்கும் ஆறுதல் இல்ல. ஆனா இவன் எழுதுறதை நிறுத்தல. தலைவலியோட, கண்பார்வை பிரச்சனையோட, தனிமையோட கூட எழுதினான். ஒவ்வொரு வரியும் வலியோட பிறந்தது. ஒவ்வொரு எண்ணமும் போராட்டத்தோட வந்தது. இந்த காலகட்டத்துல தான் இவனோட முக்கியமான கருத்துக்கள் உருவானது. இவன் மனுஷ குலத்துக்கே ஒரு கேள்விய வச்சான். நாம எதுக்காக வாழுறோம்? வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? கடவுள் இல்லன்னா நம்முடைய மதிப்புகள் எங்கிருந்து வருது? இவன் சொன்னான், கடவுள் இறந்துட்டாரு, நாமத்தான் அவரை கொன்னோம். இது என்ன அர்த்தம்? இது வெறும் நாத்திகம் இல்ல, இது ஆழமானது. நவீன அறிவியல், பகுத்தறிவு, விசாரணை இதெல்லாம் மத நம்பிக்கைகளை அடிச்சுடிச்சு. மக்கள் இனிமே கடவுள் மேல பழைய மாதிரி நம்பல. ஆனா அவங்க வேற ஏதாவது கண்டுபிடிக்கலன்னா அர்த்தமற்ற வாழ்க்கை வாழுவாங்க. நீஹிலிசம் வரும், எல்லாமே அர்த்தமற்றதுன்னு நினைப்பாங்க. இவன் சொன்னான், நாம் புதுசா மதிப்புகளை உருவாக்கணும். நாமளே நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கணும். யாரோ மேல இருந்து சொல்லுவாங்கன்னு காத்திருக்க கூடாது. இவன் மேலான மனிதன் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வச்சான். இது சர்ச்சையான கருத்து. இதை தப்பா புரிஞ்சுகிட்டு நாஜிக்கள் பயன்படுத்தினாங்க. ஆனா நீச்சே சொன்ன உண்மையான அர்த்தம் வேறு. மேலான மனிதன்னா ரத்த ரீதியா உயர்ந்தவன் இல்ல, இனத்தோட உயர்ந்தவன் இல்ல. மேலான மனிதன்னா தன்னோட பலவீனங்களை வெல்லுறவன், சமூகம் போட்ட சங்கிலிகை உடைக்கிறவன், தன்னோட சொந்த மதிப்புகளை உருவாக்குறவன். அவனி தன்னோட பலவீனங்களை வெல்லுவதென்ற அர்த்தம். விலங்குக்கும் மேலான மனிதனுக்கும் இடையில ஒரு கயிறு, ஆபத்தானது, நடுவுல தொங்குறது, பார்க்க பயமாயிருக்கும். ஆனா இதுதான் மனுஷனோட அழகு. பெறப்பேர் பூவேர். இவன் நித்திய மீள்வருகை அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னான். கற்பனை பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நடக்கும். அதே சம்பவங்கள், அதே வலிகள், அதே சந்தோஷங்கள். முடிவில்லாம நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும். வார்த்தைகள் ஆழமானவை, கடினமானவை, எளிதா புரிஞ்சுக்க முடியாதவை. ஆனா அவை உண்மையை தொட்டன. வாசகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தன. சிலர் கோபப்பட்டாங்க. ஆனா இவனோட புத்தகங்கள் விற்பனையாகல, யாரும் வாங்கல. இவன் புகழ் பெறல, இவன் தனிமையிலே இருந்தான். நண்பர்கள் குறைஞ்சுட்டு போனாங்க. கருத்து வேறுபாடுகள். வாகனர் மதத்துக்கு திரும்பித்தார். நீட்சே ஏற்றுக்கல. நீ உன் வலிமையை இழந்துட்ட அப்படின்னு சொன்னான். காதல் வாழ்க்கையும் தோல்விதான். லூ சலோமே அப்படின்னு ஒரு பெண்ணை காதலிச்சான். அவங்க புத்திசாலி, எழுத்தாளர், தத்துவவாதி. நீட்சேக்கு ஆர்வம் வந்துச்சு. திருமணம் செய்யணும்னு நினைச்சான். ஆனா அவங்க மறுத்துட்டாங்க. இவனோட நண்பர் கிட்ட போயிட்டாங்க. நீட்சேவுக்கு மனம் உடைஞ்சு போச்சு. நான் யாருக்கும் தகுதியற்றவன், யாருமே என்னை விரும்பல அப்படின்னு நினைச்சான். தனிமை அதிகமாச்சு, வலி அதிகமாச்சு. ஆனாலும் இவன் எழுதினா. மகிழ்ச்சியான அறிவியல். இவ்வாறு சரப்புஸ்திரா பேசினார். நன்மைக்கும் தீமைக்கும் அப்பால். இந்த புத்தகங்கள் இந்த காலகட்டத்துல வந்தன. இவ்வாறு சரப்புஸ்திரா பேசினார். இவனோட மிக முக்கியமான படைப்பு. இதுல சரத்துஸ்திரா அப்படின்னு ஒரு பாத்திரம் மலையில இருந்து இறங்கி வருது. மக்களுக்கு உண்மைகளை சொல்லுது. கடவுள் இறந்துட்டாரு, மனுஷன் தன்னை மீறணும், மேலான மனிதனா மாறணும். ஆனா மக்கள் கேட்கலை, சிரிச்சாங்க, ஏளனம் செஞ்சாங்க. இது நீட்சேயோட வாழ்க்கைதான். இவன் உண்மையை சொன்னான், யாரும் கேட்கல. இவன் மக்களுக்கு உதவ முயன்றான், யாரும் விரும்பல. இவன் தனியா போனான். 1888 இத்தாலியில துரின் நகரத்துல நீட்சே தெருவுல நடந்துகிட்டு இருந்தான். ஒரு சதுக்கத்துல ஒரு குதிரை அடிக்கிறான். கொடூரமா. குதிரை வலியில அழுது. நீட்சே பார்த்தான். அவனோட இதயம் உடைஞ்சு போச்சு. கட்டி அணைஞ்சான், அழுதான். பிறகு மயக்கமாயிட்டான். இதுதான் திருப்புமுனை. இதுக்கு அப்புறம் நீட்சே இல்லன்னு. மனநிலை பிரச்சனை வந்துச்சு. எழுத முடியல, சிந்திக்க முடியல, உரையாட முடியல. வெறும் ஓட்டை மனுஷனா மாறிட்டான். என்ன நடந்துச்சு? சிலர் சொல்றாங்க மூளையில நோய் வந்துச்சுன்னு. சிலர் சொல்றாங்க மனரீதியான சோர்வுன்னு. வருஷக்கணக்கா தனிமை, வலி, நிராகரிப்பு இதெல்லாம் சேர்ந்து இவனை உடைச்சிடுச்சு. இவனோட அம்மா இவனை கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு. பார்த்துக்குனாங்க. ஆனா இவன் சரியாகல. 10 வருஷம் இப்படியே இருந்தான். எழுத முடியாம, சிந்திக்க முடியாம. உலகத்துக்கு மரணமானவனா. 1890 அம்மா இறந்துட்டாங்க. அப்போழம் சகோதரி எலிசபெத் பார்த்துக்குனாங்க. நீட்சே 1900 ஆகஸ்ட் மாசம் 25 இறந்தான். 56 வயசுதான். கடைசி 10 வருஷம் அவனுக்கு இல்லாததுக்கு சமம். அவன் வாழ்ந்த வாழ்க்கை 44 வருஷம்தான். அதுதான். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இவனோட சகோதரி எலிசபெத்
எலிசபெத் இவனோட எழுத்துக்களை திரித்தாங்க. அவங்க ஒரு தேசியவாதி, யூத எதிர்ப்பாளர், நாஜிக்களோட ஆதரவாளர். அவங்க நீட்சேயோட எழுத்துக்களை எடிட் பண்ணுனாங்க, தப்பா வெளியிட்டாங்க, நீட்சேயோட உண்மையான கருத்துக்களை மாத்துனாங்க. ஆனா எலிசபெத் இவனோட சில வரிகளை எடுத்து யூத எதிர்ப்பு மாதிரி காட்டுனாங்க. நாஜிக்கள் இது பயன்படுத்திக்கிட்டாங்க. பாருங்க, நீட்சே நம்ம கருத்துக்களை ஆதரிக்கிறாரு அப்படின்னு. இது மிகப்பெரிய அநீதி. நீட்சே தேசியவாதத்தை வெறுத்தான், இனவெறியை வெறுத்தான், கூட்ட மனநிலையை வெறுத்தான். இவன் தனிமனித சுதந்திரத்தை நம்பினான். ஒவ்வொருத்தரும் தங்களோட சொந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னான். ஆனா நாஜிக்கள் இவனை தவறா பயன்படுத்தினாங்க. ஹிட்லர் நீட்சேயோட புத்தகங்களை வச்சிருந்தாரு. முசோலினிக்கு நீட்சேயோட பதியை பைசா கொடுத்தாரு. மேலான இனம் அப்படின்னு மாத்துனாங்க. இது நீட்சே சொன்னதே இல்ல. இரண்டாம் உலகப் போர் முடிஞ்ச பிறகுதான் உண்மை தெளிவானது. அறிஞர் நீட்சேயோட அசல் எழுத்துக்களை படிச்சாங்க. எலிசபெத் என்ன திரித்தாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. நீட்சேயோட உண்மையான கருத்துக்களை உலகுக்கு சொன்னாங்க. இப்போ நீட்சே சரியா புரிஞ்சுக்கப்படுறான். இவன் ஒரு மனிதநேயவாதின்னு தெரியுது. இவன் தனிமனித சுதந்திரத்தின் பாதுகாவலன்னு தெரியுது. இவன் எல்லா வகையான அடக்குமுறைகளையும் எதிர்த்தவன்னு தெரியுது. இப்போ நாம கொஞ்சம் விரிவா நீட்சேயோட கருத்துக்களை பார்க்கலாம். ஏன் இவன் சமூகத்துக்கு அச்சுறுத்தலா இருந்தான்? முதல்ல இவன் மதத்தை கேள்விக்குள்ளாக்கினான். அந்த காலத்துல மதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. மக்கள் கடவுள் மேல நம்பிக்கை வச்சாங்க. தேவாலயம் மக்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துச்சு. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. நீட்சே வந்து சொன்னான், கடவுள் இறந்துட்டாரு, இனிமே யாரும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது, நீங்களே முடிவு எடுக்கணும். இது மத தலைவர்களுக்கு பயங்கர அச்சுறுத்தல். அவங்க அதிகாரம் போயிடும். மக்கள் சுதந்திரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சாங்பாடு முதலிலே நீங்கள் கேள்விக்குள்ளாக்கினான். சமூகம் சொல்லுது இது நல்லது, இது கெட்டது. இவன் கண்டுபிடிச்சான், பெரும்பாலான ஒழுக்க விதிகள் பலவீனமானவங்களை அடக்க உருவாக்கப்பட்டவை. இவன் அடிமை ஒழுக்கம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னான். பலவீனமானவங்கள் தங்களோட பலவீனத்தை ஒரு நல்ல குணமா காட்டுறாங்க. நாங்க பணிவானவங்கள், நாங்க சாதுரியமானவங்கள், நாங்க தியாகிகள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில அவங்க வலிமை இல்லாததால் அப்படி இருக்காங்க. அவங்க வலிமையானவங்கள் வெறுக்கிறாங்க. அவங்க சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது சமூகத்துக்கு அதிர்ச்சி. நீட்சே நல்லதை கெட்டதுன்னு சொல்றான், கெட்டதை நல்லதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீட்சே அப்படி சொல்லல. இவன் சொன்னான், ஒழுக்கம் சூழ்நிலையை பொறுத்தது. என்ன உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குதோ அது நல்லது, என்ன உங்களை பலவீனப்படுத்துதோ அது கெட்டது. மூணாவது, இவன் சமூக ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கினான். சமூகம் சொல்லுது இப்படி நடந்துக்குங்க, இந்த விதிகளை பின்பற்றுங்க, கூட்டத்தோட ஒத்துப்போங்க. நீட்சே சொன்னான், இல்ல, நீங்க தனித்துவமானவங்க, உங்க சொந்த வழியை கண்டுபிடியுங்க, கூட்டத்திலிருந்து விலகுங்க. இது அரசாங்கங்களுக்கு ஆபத்து. மக்கள் கட்டுப்படாம போயிடுவாங்க, அராஜகம் வந்துடும், ஒழுங்கு கெட்டுடும். அதனால நீட்சேவோட புத்தகங்களை தடை செஞ்சாங்க. இவனை ஆபத்தான மனுஷன்னு அறிவிச்சாங்க. நாலாவது, இவன் பலவீனத்தை வெறுத்தான். சமூகம் பலவீனமானவங்களை பரிதாபப்படுறது, அவங்களுக்கு உதவுறது, இது நல்லதுன்னு நினைக்கிறது. நீட்சே சொன்னான், இது தவறு, பலவீனத்தை ஊக்குவிக்கிறீங்க. மக்கள் என்றும் பலவீனமா இருக்க ஆசைப்படுவாங்க. அப்போதான் உதவி கிடைக்கும். மக்களை வலிமையானவங்களா மாத்துங்க. அவங்க தங்களையே காப்பாத்திக்க கெத்துக்குட்டும். தியாகம் செய்யுங்கன்னு சொல்லாதீங்க, வாழுங்கன்னு சொல்லுங்க. அடக்கமா இருங்கன்னு சொல்லாதீங்க, பெருமையா இருங்கன்னு சொல்லுங்க. இது கிறிஸ்துவ மதத்துக்கு நேர் எதிர். இன்னொரு கன்னத்தையும் காட்டு, உன் எதிரியை நேசி, தியாகம் செய்ய. நீட்சே சொன்னான், இது பலவீனமானவங்களோட ஒழுக்கம், இது உன்னை அழிக்கும். அதனால கிறிஸ்துவர்கள் நீட்சே வெறுத்தாங்க. இவன் பிசாசு, இவன் கடவுளுக்கு எதிரி. மக்கள் எப்பவும் சுகமா இருக்க விரும்புறாங்க. வலி வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், எளிமையான வாழ்க்கை வேணும். நீட்சே சொன்னான், இது தவறு. வலி உன்னை வலிமையானவனா மாக்கும், கஷ்டம் உன்னை வளர்க்கும், போராட்டம் உன்னை சிறந்தவனா மாக்கும். இவன் சொன்னான், என்ன உன்னை கொல்லாதோ அது உன்னை வலிமையானவனா மாக்கும். இது அவனோட பிரபலமான மேற்கோள். இது அவனோட வாழ்க்கையும் அனுபவம். கண் பார்வை பிரச்சனை, வயிற்று வலி, தனிமை, நிராகரிப்பு, எல்லா வலியும் அனுபவிச்சான். அந்த வலி அவனை பலவீனப்படுத்தல, மாறா வலிமையானவனா மாத்துச்சு. அவனோட எண்ணங்கள் ஆழமானது, அவனோட எழுத்துக்கள் சக்தி வாய்ந்தது. இவன் சொன்னான், நீங்க சுகமா இருக்க முயற்சி பண்ணாதீங்க, நீங்க வளர முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை எளிதா இருக்கணும்னு நினைக்காதீங்க, வார்த்தை அர்த்தமுள்ளதா இருக்கணும்னு நினைங்க. இது நவீன சமூகத்துக்கு எதிரானது. நவீன சமூகம் எல்லாத்தையும் எளிதாமாக்க முயற்சி பண்ணது. வலி வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், உடனடி திருப்தி வேணும். நீட்சே சொன்னான், இது உங்களை பலவீனப்படுத்தும். போராடுங்க, கஷ்டப்படுங்க, வளருங்க. இப்போ நாம பார்க்கலாம், இன்னைக்கு நீட்சேயோட கருத்துக்கள் எவ்வளவு முக்கியம். பாருங்க, இன்னைக்கு நீட்சே சொன்னது நடக்குது. மதம் பலவீனமாயிடுச்சு, மக்கள் கடவுள் மேல நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு, தேவாலயங்கள் வெறுமையா இருக்கு, இளம் தலைமுறை மதத்துக்கு போறதில்ல. நீட்சே சொன்னான், கடவுள்
கடவுள் இறந்த பிறகு நீஹிலிசம் வரும். மக்கள் எதிலையும் அர்த்தம் காண மாட்டாங்க. இதுவும் நடக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மன அழுத்தம், பதற்றம், மனநல பிரச்சனைகள். வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பதில் கிடைக்கல. நீச்சே சொன்ன தீர்வு என்ன? நீங்களே உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுங்க. மேல இருந்து யாரோ சொல்லுவாங்கன்னு காத்திருக்காதீங்க. உங்க சொந்த வழிய கண்டுபிடிங்க. இது எளிதா இருக்கா? இல்ல, ரொம்ப கடினம். ஆனா இதுதான் வழி. வாழ்க்கை கஷ்டம், ஆனா அர்த்தம் உள்ளதா இருக்கலாம். நீங்க அதை அர்த்தம் உள்ளதா மாத்தணும். இன்னைக்கு சோஷியல் மீடியால பாருங்க, எல்லாரும் லைக்ஸ் தேடுறாங்க, ஃபாலோவர்கள் தேடுறாங்க, வேலிடேஷன் தேடுறாங்க, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுறாங்க, தங்களை மறந்துடுறாங்க. நீச்சே சொன்னான், கூட்டம் உங்களை அழிக்கும், தனிமையில் உங்களை கண்டுபிடிங்க, நீங்களே உங்களை அப்ரூவ் பண்ணுங்க. இன்னைக்கு கேன்சல் கல்ச்சர் இருக்கு. யாராவது சர்ச்சையான ஒண்ணு சொன்னா உடனே அவங்களை தாக்குறாங்க, கரியரை அழிக்கிறாங்க. இது கூட்ட மனநிலை. நீச்சே சொன்னான், கூட்டம் ஆபத்தானது, கூட்டம் சிந்திக்காது, கூட்டம் உணர்ச்சி வசப்படும். தனிமனிதன் சிந்திக்கணும், தனிமனிதன் தைரியமாயிருக்கணும். இன்னைக்கு வசதியான வாழ்க்கை எல்லாரும் விரும்புறாங்க. எளிமையான வேலை, நல்ல சம்பளம், குறைவான மன அழுத்தம், அதிக ஓய்வு. நீச்சே சொன்னான், இது உங்களை பலவீனப்படுத்தும். போராடுங்க, கஷ்டப்படுங்க, அப்போதான் வளருவீங்க. இது சுலபமான செய்தி இல்ல, ஆனா இது உண்மையான செய்தி. இப்போ நாம நீர்ச்சே ஓட வாழ்க்கையிலிருந்து என்ன கத்துக்கலாம்? முதல்ல, தனிமை அவசியம். நீர்ச்சேக்கு வாழ்நாள் முழுக்க தனிமை இருந்துச்சு. இவன் அது விரும்பல, ஆனா அது பயன்படுத்திக்கிட்டான். தனிமையில இவன் சிந்திச்சான், ஆழமா யோசிச்சான், எழுதினான், உலகத்துக்கு புதுசா ஒன்னு கொடுத்தான். நீங்களும் தனிமையை பயன்படுத்துங்க. கூட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகுங்க, உங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க, யோசியுங்க, உங்களை கண்டுபிடியுங்க. ரெண்டாவது, வலியாக வாழ்ந்தான். அந்த வலி இவனோட தத்துவத்தை உருவாக்குச்சு. வலி இல்லாம அவனோட ஆழமான கருத்துக்கள் வந்திருக்காது. நீங்கள் வலியை தவிர்க்க முயலாதீங்க, வலியிலிருந்து கத்துக்குங்க, உங்களை வலிமையானவங்களா மாத்திக்குங்க. மூணாவது, உண்மைக்காக போராடுங்க. நீச்சே உண்மையை தேடினான், மத்தவங்க கெரியர் போச்சு, நண்பர்கள் போனாங்க, காதல் கிடைக்கல. ஆனா உண்மையை விடாதீங்க, சுலபமான பொய்களை நம்பாதீங்க, கடினமான உண்மைகளை எதிர்கொள்ளுங்க. நாலாவது, உங்களை மீறுங்க. நீச்சே சொன்னான், மனுஷன் மீறப்பட வேண்டியவன். நீங்க இன்னைக்கு சூப்பரா இருக்கீங்க, தொடர்ந்து வளருங்க, தொடர்ந்து மாறுங்க, தொடர்ந்து மேம்படுங்க. ஐந்தாவது, உங்க சொந்த மதிப்புகளை உருவாக்குங்க. சமூகம் சொல்ற எல்லாத்தையும் நம்பாதீங்க, யோசியுங்க. என்ன உங்க வாழ்க்கையில வேல்யூ இருக்கு, அதை கண்டுபிடியுங்க, அதுக்காக வாழுங்க. நீச்சேயோட கதை ஒரு சோகம்தான், ஆனா அது ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட. ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு தனிமையில இருந்தாலும், எவ்வளவு நிராகரிக்கப்பட்டாலும் உண்மைக்காக போராடலாம், உலகத்துக்கு ஒன்னு கொடுக்கலாம். அவனோட வாழ்க்கை 44 வருஷம்தான், ஆனா அவனோட கருத்துக்கள் நிரந்தரம். இன்னைக்கும் மக்கள் நீச்சே படிக்கிறாங்க, இன்னைக்கும் அவனோட எழுத்துக்கள் மக்களை பாதிக்குது. ரெலவென்ட். நீச்சே கேட்ட கேள்விகள் இன்னைக்கும் பதில் இல்லாம இருக்கு. வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? நாம எதுக்காக வாழ்றோம்? கடவுள் இல்லன்னா நம்மோட மதிப்புகள் எங்கிருந்து வருது? நாம எப்படி வாழணும்? இந்த கேள்விகளுக்கு எல்லாருக்கும் பதில் கண்டுபிடிக்கணும். நீச்சே சொன்ன மாதிரி யாரும் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. இதோட நாம முடிக்கிறோம். நீச்சேயோட கதை முடிஞ்சது, ஆனா அவனோட கேள்விகள் தொடர்கிறது, அவனோட சவால் தொடர்கிறது. நீங்க யாரு? நீங்க எதுக்காக வாழுறீங்க? உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? நீங்க உங்களை மீறப் போறீங்களா, இல்ல கூட்டத்தோட ஒத்து போக போறீங்களா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, உங்களுக்குள்ள பதில் கண்டுபிடியோங்க. இதுதான் நீச்சேயோட சவால், இதுதான் அவனோட பரிசு. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா விரும்பு என்கிற குறியை அழுத்துங்க, பகிருங்க. கருத்துரைகள்ல உங்க எண்ணங்களை சொல்லுங்க. நீச்சேயோட எந்த கருத்து உங்களை அதிகமா பாதிச்சுது? நீங்க எதை ஏத்துக்கிறீங்க, எதை எதிர்க்கிறீங்க? உரையாடுவோம், சந்தா செய்யுங்க. இன்னும் இந்த மாதிரி ஆழமான சிந்திக்க வைக்கும் உள்ளடக்கத்துக்கு அடுத்த காணொளியில வேற சுவாரஸ்யமான தத்துவவாதியை பார்க்கலாம். தத்துவம், வாழ்க்கை, சிந்தனை எல்லாத்தையும் பற்றி தொடர்ந்து பேசுவோம். நீலை பரிகடிக்குன்னு உரையாடுவோம். நீங்க ஃபீல்ல இருக்க எல்லாத்தையும் சிரித்தி பேசுவோம். இதுதான் உண்மையான தத்துவம், இதுதான் உண்மையான வாழ்க்கை. நீச்சே ஒரு மனுஷன், பூரணமான மனுஷன் இல்ல. அவனும் தவறுகள் செஞ்சான், அவனும் குழப்பங்கள் இருந்துச்சு, சில கருத்துக்கள் எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு, சில கருத்துக்கள் பிரச்சனையானவை. ஆனா அவனோட மைய செய்தி முக்கியம். அது என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கைக்கு பொறுப்பு. யாரும் உங்களை காப்பாத்த வரல, கடவுளும் இல்ல, சமூகமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும், நீங்க தான் உங்க வழியை கண்டுபிடிக்கணும், நீங்க தான் உங்க அர்த்தத்தை உருவாக்கணும். இது பயமுறுத்துற செய்தியா இருக்கலாம், அதே நேரம் விடுதலை கொடுக்கிற செய்தியும் கூட. நீங்க சுதந்திரமானவங்க, நீங்க சக்தி வாய்ந்தவங்க, நீங்க உங்களை மாத்திக்கலாம், நீங்க உங்களை உருவாக்கிக்கலாம். நீச்சே ஒரு கடைசி விஷயம் சொன்னான், அது மிக முக்கியம். நட்சத்திரங்களை நோக்கி குதிக்க வேண்டும்னா நீங்க குழப்பமா இருக்கணும். அதாவது உங்களுக்குள்ள குழப்பம் இருந்தா பரவாயில்ல, சந்தேகங்கள் இருந்தா பரவாயில்ல, தெளிவில்லாம இருந்தா பரவாயில்ல. அதுல இருந்துதான் புதுசா ஒன்னு பிறக்கும், அதுல இருந்துதான் உங்க உண்மையான வலிமை வரும். அதனால பயப்படாதீங்க, குழப்பத்தை ஏத்துக்குங்க, சந்தேக
சந்தேகங்களோட வாழுங்க, தேடுங்க, போராடுங்க, வளருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கட்டும், ஆனா அதைவிட முக்கியமா அர்த்தம் கிடைக்கட்டும். நீங்க வசதியா வாழலாம், ஆனா அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுங்க. நீங்க சுகமா இருக்கலாம், ஆனா வளர்ந்துகிட்டே இருங்க. உங்க குரலை கண்டுபிடியுங்க, உங்க வழியை கண்டுபிடியுங்க, உங்க உண்மையை கண்டுபிடியுங்க. இதுதான் நீட்சேயோட செய்தி, இதுதான் அவனோட மரபு, இதுதான் அவன் உலகுக்கு கொடுத்த பரிசு. அவன் 55 வருஷம் வாழ்ந்தான். கடைசி 10 வருஷம் பைத்தியக்காரனா இருந்தான். ஆனா அவன் வாழ்ந்த 44 வருஷம் அது உலகத்தை மாத்துச்சு. அவன் கேட்ட கேள்விகள் அது நிரந்தரமானது. நீங்களும் ஒரு மரபை விட்டுட்டு போங்க. நீங்களும் ஒன்னு கொடுங்க உலகுக்கு. நீங்களும் வித்தியாசத்தை உருவாக்குங்க. உங்களோட நேரம் குறைவு, உங்களோட வாழ்க்கை குறுயது, ஆனா அர்த்தமுள்ளதா மாத்தலாம். நீட்சே தன் வாழ்க்கையோட கடைசியில எழுதினான், என் வாழ்க்கை ஒரு வெற்றியா, ஆனா நான் வாழ்ந்தேன், முழுமையா வாழ்ந்தேன். இதுவே போதும். நீங்களும் முழுமையா வாழுங்க, உண்மையா வாழுங்க. நீட்சே உங்களுக்கு காட்டின வழி எளிதான வழி இல்ல, ஆனா மதிப்பான வழி. இந்த பயணத்துல உங்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கட்டும், வலிமை கிடைக்கட்டும், தெளிவு கிடைக்கட்டும், உண்மை கிடைக்கட்டும். அடுத்த காணொளி வரைக்கும் தைரியமா இருங்க, சிந்தனையுடன் இருங்க, வலிமையுடன் இருங்க. நன்றி.